ஆமென். பிரைஸ் தி லார்ட். தினமும் இயேசுவோடு இந்த மார்னிங் டிவோஷனல்ல எங்களோடு இணைந்திருக்க தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். அவருடைய அழகான கண்கள் நம்மை கண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமென். ஸோ தேவனுடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நம் மீது நோக்கமாக இருக்கிறபடினால் இன்றைக்கு நம் விசேஷமானவர்களாக நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம செய்த அப்பாவை மகிமைப்படுத்த போகிறோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே அப்பா நமக்கு நன்றின்னு சொல்லி நம்ம சேர்ந்து பாடலாமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகானவரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகானவரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேங்க்யூ லார்ட். அழகான கண்கள் எங்க மீது நோக்கமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவருடைய அழகான கண்கள் நம்ம மீது நோக்கமாய் நம்ம மீது கவனமாய் இருக்கிறது. நம்மை நேசிக்கிற கடவுள் அவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தை நம்ம வாசித்து வருகிறோம். ஒவ்வொரு சங்கீதத்தை நம்ம பார்த்து வரும். இந்த நாளிலே கூட ஆமென். தேங்க்யூ. நம்ம வாசிக்க வேண்டியதான வேத பகுதி சங்கீதம் 25. ஸோ இந்த 25ல் 22 வசனங்கள் உண்டு. ஸோ இந்த 22 வசனங்களை நம்ம இன்றைக்கு 11 வசனங்களும் வாசிக்கலாம். பேலன்ஸ் நாளைக்கு அடுத்த 11 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருகள் என்னை மேற்கொண்டு மகிழவிடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தள்ளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தள்ளும். நீர் என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தள்ளும். அவைகள் அநாதை காலம் முதல் இருக்கிறதே. என் இளம் வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும்
உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். அல்லேலூயா. இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதமாக இருக்குது. ஸோ இந்த சங்கீதத்தில் தாவீது தேவனை நம்புகிற மக்களை ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, அதை குறித்தான நல்ல காரியங்கள் எழுதியிருக்கிறார். ஸோ நல்ல பாடியிருக்கிற பாருங்க, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் இயேசுவை நோக்கி காத்துக்கிற நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லைங்க. அது மாத்திரம் இல்லாமல் தாவீது சொல்றாரு, ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை கூட இந்த சங்கீதத்தில் அவர் எடுக்கிறார். இளம் வயதின் பாவத்தை மன்னியும் சொல்றாரு. அது மாத்திரம் உம்முடைய கிருபையும் படியும் உமது தயவின் நிமித்தமும் என்னை நினைத்தள்ளும். அவருடைய கிருபையும் படியும் அவருடைய தயவின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவன் புதிய ஏற்பாட்டில் அழகாக ஒரு வசனக்கு தீமைத்தையில் அவர் நம்முடைய கிரிகளின் அடிப்படை நம்மை தெரிந்து கொள்ளாமல் தம்முடைய தீர்மானத்தின்படி அவருடைய கிருபையின் அடிப்படையிலே அவருடைய கிருபையின் அடிப்படையில் கர்த்தர் உங்களை என்னை அவர் தெரிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். எந்த விதமான வழிகள் சொல்லி பார்த்தீங்கன்னா நியாயமான வழிகளை தெரிவிக்கிறார். அவர்கள் மனம் திரும்புவதற்கான ஏதுவான வழிகளை கர்த்தர் அவர் முன்பதாக வைக்கிறார். இன்றைக்கு தேவனாக கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைப்படி நடக்கிற பிள்ளைகள் அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள் சொல்லி இந்த சங்கீதத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆமென். ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம கற்றுக்கொண்டதான காரியம், தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற நமக்கு கிருபையும் சத்தியமும் நம்முடைய பாதையில் எல்லாம் இருக்குது. நீங்கள் போகிற இடத்தையெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கும்போது, தெய்வ வார்த்தைகள் உங்களை தொடும்போது, அந்த வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து செய்யும்போது கிருபையும் சத்தியமானதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு காத்திருக்கிற நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லைங்க. அந்த நிச்சயத்தில் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும். தேவனுக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிற அவரை நோக்கி பார்க்குற பிள்ளைகளாகி நம் அனைவரும் பாக்கியவான்கள். ஸோ நமக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பினாலும் ஒன்றுமே நம்மை சேதப்படுத்தாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. காரணம், உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. நம்மை காக்கிற இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கும் இயேசுவின் நாமத்தினால உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, கர்த்தர் நல்லவரும் உத்தமமாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய வார்த்தையின்படி எசப்பா சோத்திரம் கீழ்ப்படுகிற எங்களுக்கு எங்கள் பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவர்கள் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது கர்த்தர் நேசமாக இருக்கிறதுக்காக நன்றி, எங்கள் நேசிக்கிறதுக்கு நன்றி. இந்த நாளில் இந்த டிவோர்ஸ் மூலம் அநேகக்குள் நல்ல மாற்றங்கள் வரட்டும். தேவ சமூகத்தை அதிகாலையில் ஜெபிக்கவும் தேடவும் கர்த்தர் கிருபை தாங்க. உங்கள் வார்த்தைகளை கொண்டு அனுதினமும் பேசுங்க அவையானவரே. இந்த ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியர்கள் வளர்ந்து பெருகடைய இயேசுவின் நாமத்தினால அப்பா தேவன் தன் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தெய்வ தயவு உண்டாயிருக்கட்டும். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மையும் கிருபையும் தொடர்றதுக்காக நன்றி. அப்பா, நீரே அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து நீங்கள் நடத்துகிறதுக்காக சோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பகம் மறவாதே. ஆமென். கர்த்தர் தமிழ் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நாம் இணைந்த ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் நடத்துவார். God bless you.